ஹாய், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈஸி மல்டிப்ளிகேஷன் பை 9. அதாவது 9 அப்படிங்கிறது ஒரு மேஜிக் நம்பர்னு சொல்லுவாங்க. 9 வந்து நம்ம எந்த நம்பரில் மல்டிப்ளை பண்ணாலும் அதை ஈஸியாக நம்ம ஆன்சர் சொல்ல முடியும். ஆல்ரெடி நான் வந்து 9 டேபிள், அதாவது 9 டேபிள் சில குழந்தைங்க வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. அதை ஃபிங்கரை வச்சு எப்படி ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணி சொல்கிறது அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். பாருங்கள், பார்க்காதவங்க பாருங்கள். அதுக்கப்புறம் 10 வரைக்கும் ஈஸியாக நம்ம ஃபிங்கர் வச்சே கால்குலேட் பண்ணிடலாம். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 16 × 9 அப்படின்னு இருந்தது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட்ல உள்ள நம்பரை பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட்ல உள்ள நம்பர் 10ல இருந்து 20, அதாவது 11ல இருந்து 20 வரைக்கும், 11ல இருந்து 20 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா 2 டிஜிட்ல சொல்றேன். 2 டிஜிட்ல 11ல இருந்து 20 வரைக்கும் இருந்துச்சுன்னா அதை இந்த நம்பர்ல 2 மைனஸ் பண்ணுங்க. 2 மைனஸ் பண்ணா 16ல 2 மைனஸ் பண்ணா என்னது 4. இப்போ இந்த நம்பர் ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 1ஐயும் இந்த 4ஐயும் ஆட் பண்ணா 1 + 4 எத்தனை 5. அதாவது நம்ம எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் அது 9ஓட மல்டிப்ளிகேஷனாக வரணும். இந்த நம்பர் வந்து நம்ம ஆட் பண்ணுற ஒவ்வொரு டிஜிட்டையும் ஆட் பண்ணுறது 9ஓட மல்டிப்ளிகேஷனாக வரணும். இப்போ 1 + 4 வந்து 5. 5ஓட 4 ஆட் பண்ணால் 9 வந்துடுமா? அது 9ஓட மல்டிப்ளிகேஷன் தானே. அப்போ இங்கே என்ன போட போகிறோம்? 4 போட போகிறோம். அவ்வளோதான். அதாவது இந்த 3 நம்பரை ஆட் பண்ணுறது நம்மளுக்கு 9 வரணும், அல்லது 9ஓட மல்டிப்ளிகேஷனாக வரணும். இப்போ 1 + 4 5, 5 + 4 9. ஓகேயா? அடுத்து இங்கே பாருங்கள், இதுவும் 18. 18ல் 2 மைனஸ் பண்ணுங்கள், 16. இப்போ 1 + 6 எத்தனை 7. 7ஓட 2 ஆட் பண்ணால் 9. அவ்வளோதான். இது 18 × 9. ஓகே. 20 × 9. இப்போ 20ல் 2 மைனஸ் பண்ணுங்கள், என்ன வரும்? 18 வரும். 1 + 8 9. 9ஓட மல்டிப்ளிகேஷனாகவே இருக்குது. அப்போ இங்கே 0 போட்டுக்க வேண்டியதான். இப்போ ஓகே, இது 2 டிஜிட்டில் 11லேருந்து 20 வரைக்கும் மட்டும்தான் நம்ம 2 மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.